எங்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. புரட்சித் தலைவர் அன்று பாடிய பாடல் வரிகளுக்கு உதாரணத்தைப் போல நம் முன்னால் இருக்கிறது அவருடைய நிறைவான வாழ்க்கை. எத்தனையோ பட்டங்கள் அவரிடம் வந்து சேர்ந்தாலும் தமிழக மக்கள் அவரை செல்லமாக அழைத்த பெயர் வாத்தியார். தொண்டர்கள் அழைத்த பெயர் தலைவர். கடல் கடந்து வாழும் மக்கள் மனதில் இன்றும் பதிந்திருக்கிற பெயர் எம்ஜிஆர். இன்னும் அவரை நினைவூட்டிக் கொண்டிருக்கும் இடங்களை கோடிக்கணக்கான அவருடைய ரசிகர்களுக்காக இங்கே தொகுத்தளித்திருக்கிறோம். முதலில் இலங்கையில் உள்ள கண்டி. மருதூர் கோபாலன் சத்யபாமா தம்பதிக்கு இளைய மகனாக பிறந்தவர் பின்னாளில் எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டவரான ராமச்சந்திரன். அப்பா கோபாலன் கேரளாவில் மாவட்ட நீதிபதியாக பணிபுரிந்துவிட்டு இலங்கைக்கு குடும்பத்துடன் சென்றபோது அங்கு 1917 ஆண்டு ஜனவரி 17 பிறந்தவர் எம்ஜிஆர். அடுத்தடுத்து சில உயிரிழப்புகளுக்கு பிறகு குழந்தைகளான சக்கரபாணியையும் ராமச்சந்திரனையும் அழைத்துக் கொண்டு தாயாரான சத்யபாமா இந்தியாவுக்கு வந்ததிலிருந்து துவங்கியது எம்ஜிஆரின் எதிர்நீச்சலான வாழ்க்கை. சின்ன வயசுலயே அப்பா இறந்து போயிட்டாங்க. அம்மாவை கூட்டிட்டு கும்பகோணம் வந்து ஆணையடி பள்ளியில் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார். அதுக்கு மேலே படிக்க வசதி இல்லை. வேலுநாயர் நாடகமையில் போய் சேர்ந்து அண்ணன் சக்கரபாணியோட ராமாயண நாடகத்தில் லபா குசா வேஷம் போட்டு நடிப்பாங்க. மாதம் போல நடிச்சுன்னா 4 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. வடவனூர் கேரளாவில் பாலக்காடு அருகில் உள்ள வடவனூர் தான் இவர்களுடைய பூர்வீக கிராமம். இந்த ஊரில்தான் செல்வாக்குடன் வாழ்ந்திருக்கிறது எம்ஜிஆரின் குடும்பம். இப்போதும் எம்ஜிஆர் வாழ்ந்த நினைவுகள் இந்த கிராமத்தில் காண கிடைக்கின்றன. அவரை பற்றி நினைவு கூர்கிறவர்கள் இங்கிருக்கிறார்கள். இங்கிருந்துதான் கும்பகோணத்திற்கு தன்னுடைய கணவர் மறைந்த பிறகு குழந்தைகளான சக்கரபாணி ராமச்சந்திரனுடன் இடம்பெயர்ந்திருக்கிறார் சத்யா அம்மையார். எம்ஜிஆரின் தாயார் சத்யா குடும்பத்துடன் வாழ்ந்த வடவனூர் வீடு சிறிது காலம் அங்கன்வாடி மையமாக செயல்பட்டிருக்கிறது. 99 നമ്പർ അംഗൻവാടിയാണ്. ഈ എംജിആർ വീട്ടിൽ വന്നിട്ട് 4 വർഷമായി. காலத்தின் அடையாளமாக இருக்கும் இந்த வீட்டை புதுப்பித்து பொலிவூட்டி இருக்கிறார் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான மனிதநேய அறக்கட்டளை தலைவரும் முன்னாள் சென்னை மாநகர மேயருமான சைதை துரைசாமி. வரலாற்று நாயகர்களின் வீடுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு எளிமையாக ஒரு சாதாரண நிலையிலே இருந்து அவர்கள் உருவானார்கள் என்பதை அடுத்த தலைமுறை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பொருளாதாரம்தான் காரணம் என்றிருக்கின்ற நிலையை மாற்றி திறமைகளும் தகுதிகளும் இருப்பவர்கள் எந்த இடத்தில் தோன்றினாலும் அவர்களால் சமூகத்திலே உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் என்பதை ஒரு வீடே அடையாளப்படுத்தும். அந்த வகையிலே தான் வடகனூர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய வீட்டை தொன்மை மாறாமல் அந்த வீட்டை புதுப்பிக்கின்ற ஒரு பாக்கியம் அல்லது ஒரு அதிர்ஷ்டம்
எனக்கு கிடைத்தது. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கும்பகோணம் யானையடி பள்ளி. சிறுவர்களை வைத்து நாடகம் நடத்தி கொண்டிருந்த உறவினரான நாராயணனை தேடி சத்யபாமா இங்கு வந்தபோது கடுமையான பொருளாதார நெருக்கடி. அரசு பள்ளியான யானையடி பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சக்கரபாணியும் ராமச்சந்திரனும். தாய்ப்பட்ட சிரமங்களை உணர்ந்திருந்தார் எம்ஜிஆர். தாய் மீது அதிகமான அன்புடன் மனதில் அவரை தெய்வமாகவே வணங்கியிருக்கிறார். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றார். படிக்கும்போது பசியின் கொடுமையை உணர்ந்த எம்ஜிஆர் பிறகு தமிழக முதல்வரான போது சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தி அமல்படுத்தினார். தமிழகம் முழுக்க பல லட்சக்கணக்கான குழந்தைகள் பசியாறி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியிலும் சத்துணவு பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தலை சிறந்த ஆட்சியாளர். மக்களுக்கு என்ன தேவை, எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சீர்தூக்கி பார்த்து அந்த நல்ல முடிவையே அவர் எடுக்கக்கூடியவர். சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அரசு அலுவலர்கள் அனைவருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த முடியாது, சமையல் செய்ய வேண்டும் என்றால் அடுப்பு வேண்டும், நெருப்பு வேண்டும், பாத்திரங்கள் வேண்டும், பண்டங்கள் வேண்டும். இதை ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மையங்களில் செய்ய முடியாது என்று கூறிய பொழுது அதை செய்து காட்டுவதற்காக தான் அதிகாரிகள் நீங்கள் இருக்கின்றீர்கள். எளிதான வேலைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு இது போன்ற மக்களுக்கு பயனுள்ள வேலைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அழுத்தி கூறியவர் முதலமைச்சர். தற்போது இந்த பள்ளி புதுப்பிக்கப்பட்டு தமிழகத்தில் முதலாவது ISO தரச்சான்றிதழ் பெற்ற பள்ளியாக மாறியிருக்கிறது. எம்ஜிஆர் மாணவராக படித்த பள்ளிக்கு முன்னால் அவருடைய திருவுருவச் சிலை. கோடம்பாக்கம். தொடர்ந்து படிப்பதற்கு வசதி இல்லாத நிலையில் 7 வயதில் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்த எம்ஜிஆரின் வாழ்க்கையை மாற்றியது அந்த நாடக வாழ்க்கை. சிறு வேடங்களில் நடிக்க துவங்கி முக்கிய வேஷங்கள் கிடைத்தன. திரைத்துறை சம்பந்தப்பட்ட பலர் பழக்கமானார்கள். யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா, உமது ஆரம்ப கவி சொல்லுவே புலவா. வீட்டு பூனை குட்டி காட்டில் ஓடி புலியை பிடித்து சின்ன புறப்பட்ட கதை போல அல்லவா, தற்புகழ்ச்சி பாடுகிறாயே புலவா. அப்புறம் ஓஹோ சரிதான். பூதானம், கன்னிகாதானம், சொர்ணதானம், அன்னதானம், கோதானம், உண்டு பற்பல தானங்கள். இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள். கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒரு பாமரன் நம்ம ரசிகன் நம்மளுடைய திரைப்படம் வெளியானதும் 2 அணா கொடுத்து ஒரு தரை டிக்கெட் வாங்கி அந்த வெயிலில் நின்று வேர்வையோட உள்ளே போய் தியேட்டரில் உட்காந்து வேர்க்க விறுவிறுக்க நம்ம திரையில் தோன்றும் போது கைத்தட்டி ரசிக்கிறான் பாரு. அந்த 2 அணா தான் நமக்கு பல லட்சங்களாக சம்பளமாக வருது. அதனால் நம்ம அவனை எப்பவுமே நினச்சிக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய காசு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, திருப்பி அவனுடைய நன்மைகளுக்காக தான் போய் திரும்பி அவன்கிட்டே தான் போய் சேரணும் அப்படின்னு அவர் சொன்னதை ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் உள்வாங்கி கொண்டேன் அப்படின்னு மக்கள் திலகம் சொல்லியிருப்பாங்க. தமிழ் சினிமா பேச ஆரம்பித்திருந்த காலகட்டம். சினிமா வாய்ப்பு தேடி குடும்பத்தோடு சென்னைக்கு வந்தார் எம்ஜிஆர். கதர் சட்டை, ஜிப்பா, நீண்ட முடி, பயிற்சியால் இறுகிய உடம்போடு இருந்தாலும் சினிமா வாய்ப்புகள் சட்டென்று வந்துவிடவில்லை. 1936ஆம் ஆண்டு சினிமா வாய்ப்பு. சதிலீலாவதி படத்தில் இன்ஸ்பெக்டராக சிறு வேடம். அப்போது சென்னை யானைக்கவுனி பகுதியில் குடியிருந்தார் எம்ஜிஆர். 1936 எலிசா டங்கன் SS வாசனுடைய கதையை வாங்கி படம் எடுத்தார். அந்த படத்தில் ஒரு போலீஸ்காரன் வேஷம். அதுக்கு ஒரு இளைஞன், ஒரு 19 வயசு இளைஞன் தினம் ஸ்டுடியோவுக்கு வர்றான், பேசாமல் நின்றுருக்கிறான். 15 நாள் நிற்கிறான், அவன் கூப்பிடவே இல்லை. 16வது நாள் கூப்பிட்டு அந்த போலீஸ் வேஷம், சார் நான் தான் சார், நான்
உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்காப்பா? சைக்கிள் இல்லைங்களா சார். அப்போ சைக்கிள் இல்லாமல் எப்படியா ஷூட் பண்ணுறது? வி வில் டேக் சம் அதர் டே சொன்னால், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணு சார். ஓடி போய் பக்கத்தில் ஒரு பொட்டி கடையில் ஒரு சைக்கிள் நிற்குது. அந்த சைக்கிள் இந்த பையன் எடுத்துகிட்டு வந்தான். இந்த பையனுக்கு சைக்கிளோட கற்றுக்கூடாது, கார் ஓட்ட கற்றுக்கூடாது. அவங்க அம்மா சத்தியம் வர வாங்கியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் கேமராவுக்கு அவுட்ஃபீல்டில் அந்த பையனை சைக்கிள் ஏற்றி விட்டு தள்ளி விடுறாங்க. இந்த பக்கம் பெடல் பண்ணி போய் கீழே விடுறாரு. இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது சைக்கிள் சொந்தக்கார ஓடி வந்து, சார் சைக்கிள் போயிட்டு சாங்கிறான். உடனே டைரக்டர் எல்எஸ்ஆர் டங்கன் சொல்கிறாரு, டெல் ஹிம் ஹி சைக்கிள் இஸ் ஆக்டிங் அப்படிங்கிறார். சார் இங்கிலீஷ் எனக்கும் தெரியும், சைக்கிள் தர சொல்லும் போது இந்த பையன் ஓடுறான். ஓடி போய், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, 15 நாள் வந்தேன், இன்றைக்கி தான் ஷூட்டிங் வந்துருக்குது. இந்த சைக்கிள் இல்லைன்னா ஷார்ட் எனக்கு எடுக்க மாட்டாங்க. நாங்கள் திடம்லாம் இல்லை சார், இந்த ஷார்ட் முடிஞ்சால் தர சார் சொல்லி சைக்கிளை ஷார்ட் முடிஞ்சால் கொண்டு போய் கொடுத்தான். அந்த சைக்கிளுக்கு சொந்தக்காரர் கிருஷ்ணன் பஞ்சில் அந்த முதல் பேர் கிருஷ்ணன் அவர்கள், அந்த இளைஞன் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதான் அவருடைய முதல் படம். அடுத்தடுத்து வாய்ப்புகள். 1941 தியாகராஜ பாகவதருடன் அசோக் குமார் படம். சில படங்களுக்காக கோவையிலும் சேலத்திலும் தங்கியிருந்தார் எம்ஜிஆர். ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் பணியாற்றிய போது அவருக்கு மாதச் சம்பளம் 350. கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் தயாரான ராஜகுமாரி அவருடைய வாழ்வுக்கு வெளிச்சம் கொடுத்தது. பிற பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் கருதுவதுதான் எங்கள் இந்திய நாட்டு தர்மம். 1947 ஏப்ரல் 11 வெளியான ராஜகுமாரி படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகன். படத்திற்கு வசனம் கலைஞர் மு. கருணாநிதி. தொடர்ந்து மர்மயோகி, மலைக்கள்ளன், மதுரை வீரன், மகாதேவி படங்களை அடுத்து எம்ஜிஆர் இயக்கி நடித்து 22/8/1958 எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரித்து வெளியிட்ட படம் நாடோடி மன்னன். இயக்கியவர் எம்ஜிஆர். படம் மகத்தான வெற்றி பெற்று தமிழ் சினிமாவின் உச்சிக்கு அவரை கொண்டு சென்றது. மக்களின் நிலையறியாதவன் நானா நீங்களா? அமைச்சரே, நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகை கவனிக்கிறவன். பெரிய இடத்தின் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறியிருக்கிறது, என் உள்ளம் மாறிவிடவில்லை. இங்கிருந்து போக விரும்புவதெல்லாம் வெளியே மக்களுக்கு தொண்டு செய்யத்தான். மதுரை மண்ணில் அவருக்கு தங்கத்தால் ஆன நீண்ட வாள் பரிசளிக்கப்பட்டது. அதைத்தான் பிறகு மூகாம்பிகை கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார் எம்ஜிஆர். படகோட்டி. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? 1000ல் ஒருவன். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை. எங்க வீட்டு பிள்ளை. நான் ஆணையிட்டான், அன்பே வா. நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது என்று வெற்றி மீது வெற்றி வந்து எம்ஜிஆரை சேர்ந்து கொண்டிருந்தது. எம்ஜிஆரின் வெற்றிக்கு காரணங்களை ஆராய சிலர் நினைக்கலாம், அது முடியாது. மயிலுக்கு அழகு தருவது, தோகைக்கு அழகு தருவது நீல வண்ணமா, பச்சை வண்ணமா, மஞ்சள் வண்ணமா, பொன்னிற வண்ணமா என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் எப்படி முடியாதோ அதை போலத்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றிக்கு காரணங்களை ஆராய முடியாது. அவர் எந்த துறையிலும் அவரை வெற்றி கொடி நாட்டுவார். அவர் ஒரு கதாசிரியராக, ஒரு இயக்குனராக, ஒரு இசை அமைப்பாளராக, கலைத்துறையில் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றியை நாட்டுவார். ஏன் அரசியல் துறைக்கு வந்தாலும் அதிலும் நிகரற்ற முத்திரையை நாட்டுவார் என்று 65 எங்க வீட்டு பிள்ளை வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார்கள். அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் பட வரிசையில் 1978 136வது படமாக அவர் நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். 115 படங்களில் கதாநாயகன், தேசிய அளவில் சிறந்த நடிகர் உள்ளிட்ட பல விருதுகள் அவரை தேடி வந்தன. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவன் நான். தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான். நாவை அடக்கு, நானும் தலைவன். உங்கள் நடத்தை அப்படி இல்லையே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை கை விரல் நுனியிலே வைத்திருப்பார். இந்த இடத்துல இப்படி செஞ்சா கைதட்டு வாங்குவோம், இந்த ஃபைட்டில் இப்படி செஞ்சு முடிச்சு இப்படி பண்ணால் அந்த இடத்துல கைதட்டல் வாங்குவோம்
அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு மனசில் பதிவான ஒரு விஷயங்கள். ஆகவே தான் அத்தனை ரசிகர்களுடைய எண்ணங்களையும் அவர் வாழ்ந்த படமாக எடுத்த டைரக்ட் பண்ணி அத்தனை படங்களையும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். கோடம்பாக்கம் அவரை கொண்டாடியது. ரசிகர்கள் அவரை ஆராதித்தார்கள். தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் அவரை போற்றினார்கள். காலமும் மக்கள் ஒத்துழைப்பும் அவரை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தின. கேரள மாநிலம் குழல் முன்னம் பார்கவி என்கிற தங்கமணியை திரைப்பட உலகில் வளர்ந்து கொண்டிருந்த போது திருமணம் செய்தார் எம்ஜிஆர். ஆனால் சிறிது காலமே சென்னையில் வாழ்ந்து மறைந்தார். மறுபடியும் பாலக்காட்டிற்கு அருகில் உள்ள குழல் முன்னம் கிராமத்தை சேர்ந்த சதானந்தவதியுடன் எம்ஜிஆருக்கு திருமணம் நடந்தது 1942 ஆனி மாதத்தில். எரகாட் வம்சத்தை சேர்ந்த சதானந்தவதியுடன் எம்ஜிஆருக்கு திருமணம் நடந்தது இந்த வீட்டில்தான். அதன் பிறகு தன் பெயரையும் மனைவி பெயரையும் இணைத்து பெயர் சூட்டப்பட்டு அவர் கட்டிய வீடு இன்னும் காலத்தின் மாற்றங்கள் ஏதும் தென்படாத எளிமையுடன் திகழ்கிறது. சென்னைக்கு வந்த பிறகு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த சதானந்தவதிக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்தபடியே திரையுலகிலும் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர். ஜூபிட்டரின் மோகினி படத்தில் அவர் கதாநாயகனாக நடித்தபோது அதில் கதாநாயகியாக நடித்தவர் வைக்கம் நாராயணி என்கிற VN ஜானகி. சரியான தோல்வி. உங்களை எதிர்த்து யாரம்மா ஜெயிச்சா? உங்க பார்வை ஒரு பானமாச்ச. மிருக ஜாதியில புலி மான கொல்லுது, மனித ஜாதியில மான் புலிய கொல்லுது. அப்போ நான் உங்களை கொல்றேன்னா? பல மொழிகளை தெரிந்த ஜானகியை பின்னர் தன்னுடைய வாழ்க்கை துணையாக்கிக் கொண்டார் எம்ஜிஆர். சத்யா ஸ்டுடியோ எம்ஜிஆர் திரைத்துறையில் விரைந்து முன்னேறிக் கொண்டிருந்த போது பங்குதாரராகி வாங்கப்பட்டு 1956 பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் நடித்த படங்களுக்கான படப்பிடிப்பும் நடந்திருக்கிறது. மற்ற நடிகர்கள் நடிக்கும் படங்களுக்கான படப்பிடிப்பும் நடந்திருக்கிறது. சத்யா ஸ்டுடியோ தளத்தில் திரைப்படம் மட்டுமல்ல, அரசியல் இயக்கமும் உருவாகியிருக்கிறது. 1972 ஆண்டில் திமுகவிலிருந்து விலக்கப்பட்ட எம்ஜிஆர் அதிமுக உருவானதற்கு பின்னணி தளமாக விளங்கிய இடம் சத்யா ஸ்டுடியோ தான். உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. மரம் கீழும் மேலும் புரளாது. ராமாவரம் தோட்டம் சென்னை புறநகர் பகுதியில் சில ஏக்கர் பரப்பளவுள்ள ராமாவரம் தோட்டத்திற்கு மனைவி ஜானகியுடன் குடிவந்தார் எம்ஜிஆர். ஆடம்பரமற்ற முறையில் எளிமையாக இருந்த இந்த வீட்டில் எம்ஜிஆர் இயல்பாக வாழ்ந்த விதத்தை பற்றி சொல்கிறார் அவருடைய வளர்ப்பு மகளான திருமதி லதா ராஜேந்திரன். அவர் எப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுத்து எல்லாரையும் ஒரு அன்போட மரியாதையோட அப்படி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். யூஸ்வலாக நியூஸ் பேப்பர் வந்திருக்கும் இல்லையா, அப்போ அம்மா காலையில் போய் நியூஸ் பேப்பரை சேஜாக்கிட்ட கொடுத்துட்டு காலை வணக்கம் சொல்லிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் மேலே போவோம். மேலே போயிட்டு காலை வணக்கம் சேச்சா அப்படின்னு சொன்னோடனே காலில் தொட்ட உடனே அவர் தலையில் முத்து கொடுப்பாரு. 1967 ஆண்டு இதே தோட்டத்தில் MR ராதா மற்றும் தயாரிப்பாளர் வாசுவுடன் எம்ஜிஆர் பேசிக் கொண்டிருந்த போது துப்பாக்கியால் எம்ஜிஆரை சுட்டுவிட்டு தானும் சுட்டுக் கொண்டார் MR ராதா. நாட்டையே அதிர வைத்தது அந்த துப்பாக்கி சூடு. அன்று ராமாவரம் தோட்டம் எப்படி இருந்தது? இந்த ஹாலில் தான் சேச்சா எல்லாரையும் மீட் பண்ணுறாருன்னா அந்த பக்கத்து ரூமில் தான் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம்.
அப்போ வந்து திடீர்னு ஒரு டம்முன்னு சவுண்டு கேட்ட உடனே நாங்கள் அந்த கதவை திறந்துட்டு ஓடி வந்தோம். நான் பாட்டி இருந்தாங்க, பரிபூரணத்தம்மாள் பாட்டின்ட்டு எல்லாரையும் பார்த்துப்பாங்க, அம்மாவோட ஃப்ரெண்ட் மாதிரி. அவங்க எல்லாரும் நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்து உள்ளே பார்த்தோம். அப்போது சேச்சாலாம் அங்கே இல்லை. உடனே வெளியில் போய் அவர் வேனில் ஏறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு தெரியும் மேலேருந்து. அம்மா வந்து ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கீழே ஓடி வந்தாங்க. ராயப்பேட்டை மருத்துவமனையில் உடனடியாக சேர்க்கப்பட்டு துப்பாக்கி குண்டு அகற்றப்பட்ட நிலையில் 1967ஆம் ஆண்டில் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் எம்ஜிஆர். அவர் சிகிச்சை பெறும் புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை உருவாக்கின. படுக்கையில் இருந்தபடியே ஜெயித்தார் எம்ஜிஆர். முதல்வராக ஆன பிறகும் எம்ஜிஆர் இந்த வீட்டை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இங்கிருந்த பல தொழிலாளர்களுடன் சேர்ந்துதான் பொங்கலை கொண்டாடியிருக்கிறார். அமைச்சர்களை, அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார். கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தா பொங்கல், அப்புறம் வருஷப்பருப்பு, தமிழ் வருஷப்பருப்பு, அது ரெண்டும் தான் ரொம்ப கிராண்டாக இங்கே நடக்கும். அப்போ வந்து இங்கே நிறைய பேர் வருவாங்க, ஒரே கூட்டமாக இருக்கும் தோட்டத்தில். வெளியில் இருக்கிற சமையல் கட்டில் அன்னைக்கு ஸ்பெஷலாக நிறைய பேருக்கு சமையல்காரங்கள்லாம் வச்சு சமையல்லாம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. என்ன ட்ரெஸ்ஸோ சேச்சா போட்டிருக்காரோ அதே தான் எல்லாருக்கும் போடுவாங்க. அதே மாதிரி அம்மா போட்டது தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. விருந்தோம்பலுக்கு ஓர் உதாரணமாக ராமாவரம் தோட்டத்தை மாற்றியிருந்தார் எம்ஜிஆர். இறுதி வரை அவருக்கு பிடித்தமான இடமாக இருந்து கொண்டிருந்தது. மத்தியானம் சாப்பாடு கோட்டைக்கு வரும். கோட்டைக்கு சாப்பாடு வந்துச்சுன்னா மந்திரி சாப்பிடுவாங்க, பிஏ சாப்பிடுவாங்க, போலீஸ் சாப்பிடுவாங்க, ஏன் அங்க அட்டெண்டர் சாப்பிடுவாங்க, கிளீன் பண்ணுவாங்க பாருங்க, அவங்க கூட எல்லாருக்கும் ஈக்குவல் சாப்பாடு தான். கிளீன் பண்ணுவவங்களுக்கு தனி சாப்பாடு, அட்டெண்டருக்கு தனி சாப்பாடு, மந்திரிக்கு தனி சாப்பாடு, என் தலைவருக்கு தனி சாப்பாடு கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவல் சாப்பாடை கொடுத்து எல்லாரும் சாப்பிட்ற அந்த மகிழ்ச்சியை பார்த்து சாப்பிட்ற என் தலைவர், அவர் எனக்கு தெய்வம். ராமராஜ்யம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ராமராஜ்யம் அந்த சோலைவனம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு சோலைவனம் மாதிரி உள்ள போகும்போதே அங்க என்னன்னாக்க 24 மணி நேரமும் சாப்பாடு உண்டு. யாரு போனாலும் முதல்ல தலைவரை பார்க்க போனா நேரம் போய் சாப்பிட்டுட்டு தான் அவருக்கு முன்னாடி வந்து உட்காரணும். யாருமே எந்த விதையும் பசியோட வந்து உட்கார முடியாது. இங்க வந்து எங்க காவல்துறை சேர்ந்தவர்களை ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப ஒரு குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்க மாதிரி தான் எங்கெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. 1957 அப்பா வந்து தன்னுடைய கடைசி காலம், அவருக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துடுச்சு. ஜாண்டிஸ் வந்ததுனால ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த சமயத்தில் வந்து மக்கள் தலைவர் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஷூட்டிங் காரணமாக வெளியூரில் இருந்தாங்க. சரி, என்ன அவருக்கு ட்ரங்க் கால் பண்ணோன்னே இதோ உடனே புறப்பட்டு வரேன்னு அவர் கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டார். வந்து நேர அப்பா வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திக்கும் போது ஒரு கட்டு 100 ரூபா கட்டை எடுத்து அப்பா கையில் கொடுக்கக்கூடாது, தலைவாணிக்கு அடியில் வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாராம். தம்பி என்ன அது வச்சுட்டு போயிருக்கே பணம்? ஆமாண்ணா, இங்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் செலவாயிட்ருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு செலவு அது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, ட்ரீட்மெண்ட் செலவுலாம் நடக்குது, அதனால் ஏதோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச செலவுக்கு கொஞ்சம் பணம் வச்சேன் நான். அப்படியா, சரி சரி இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் சில்லறையாக மாற்றி வச்சிருந்தேன், ஏன் வர்றவங்களுக்கெல்லாம் தர்மம் பண்ணுப்பா அப்படின்னாராம். ஸோ 2 பேருக்கும் தர்மம் பண்ணுறதுல போட்டியாகவே கடைசி காலங்களில் ஆகிப்போச்சு. அதிமுக தலைமை அலுவலகம் சென்னைக்கு எம்ஜிஆர் வந்து ராயப்பேட்டையில் ஒரு வீட்டை வாங்கி தாய் வீடு என்று பெயர் சூட்டி அண்ணன் குடும்பத்தோடு வசித்திருக்கிறார். அப்போது அருகில் ஜானகி அம்மாள் பெயரில் வாங்கப்பட்ட இடம்தான் தற்போது அதிமுக தலைமை அலுவலகமாக மாறியிருக்கிறது. ஜானகி அம்மாவின் பெயரில் இருந்த வீடு இன்றும் முக்கியமான அரசியல் மையம். பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. முதலில் காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்த எம்ஜிஆரை
திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவாளராகவும் பொருளாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாற்றியது அறிஞர் அண்ணாவுடன் 1952 ஆண்டில் உருவான தொடர்புதான். அண்ணாவின் இதயக்கனி ஆனார் எம்ஜிஆர். மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அது யாருடைய மடியில் விழுவோ என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக அந்த கனி என் மடியிலேயே விழுந்து விட்டது என்று சொன்ன அண்ணா இன்னொன்றையும் சொன்னார். தம்பி, நீ ₹1,00,000 நிதி தருவதை விட உன் முகத்தை காட்டி லட்சக்கணக்கான வாக்குகள் பெற்றுக் கொடுப்பதையே பெருமையாக கருதுகிறேன் என்று. 1967, 1971 ஆண்டுகளில் பரங்கிமலை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் 1972 திமுகவை விட்டு நீக்கப்பட்ட பிறகு துவக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். தலைமைச் செயலகம் 1972 அதிமுகவை துவக்கி 1977 தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த வரலாற்று சாதனையை படைக்க எம்ஜிஆரால் மட்டுமே முடிந்தது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல், புதுவை தேர்தல் என்று தொடர் வெற்றிக்கு பிறகு தமிழக மக்களின் பேராதரவுடன் தமிழகத்தின் 11வது முதல்வராக ஆனார் எம்ஜிஆர். கைத்தறி நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளிகள், பாட்டாளிகள், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், காவலர்கள் மற்றும் உழைக்கும் மற்றும் அனைத்து உரிமைகளும் நலன்களும் பேணி பாதுகாப்பதோடு அனைத்தும் அவர்களுக்கு செய்து தரப்படும் என்பதையும் இங்கே உறுதிமொழியாக கூறிக்கொள்கின்றேன். ராஜ்பவனில் பதவி ஏற்றுட்டு மறுபடியும் வந்து அண்ணா சாலையில் ஒரு கூட்டம் நடத்தி அங்கேயும் பதவி ஏற்றார், உறுதிமொழி வாசித்து. அந்த மேடை விட்டு இறங்கும்போது நிருபர்கள், உங்கள் ஆட்சியின் திட்டம், வருங்கால கொள்கை என்ன என்று கேட்டபோது, நாடோடி மன்னன் படத்தில் பட்டுக்கோட்டை பாட்டு நான் நடித்த படம், அதை கேளுங்க புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். நானே போட போறேன் சட்டம், நாட்டில் நன்மை புரிந்திடும் திட்டம். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். பதவி ஏற்றது 30/6/1977. பிறகு மீண்டும் 1980, 1984 முதல்வர் ஆனார். அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை. தமிழக மக்கள் நலனுக்காக பல திட்டங்கள் நிறைவேறின. புரட்சித் தலைவர் அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்தார். குறிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைத்து தர வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த கவனம் செலுத்தினார். அதனால்தான் யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத பள்ளி குழந்தைகளுக்கான இலவச சத்துணவு திட்டத்தை 1982 ஆண்டிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்று இந்தியாவில் உள்ள உச்ச நீதிமன்றமே, சுப்ரீம் கோர்ட்டே தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை அனைத்து மாநிலங்களிலும் கொண்டு வர வேண்டும் என்று இதற்கெல்லாம் முன்னோடி தமிழ்நாடு என்ற பெருமையை நமக்கெல்லாம் வழங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். மாணவ மாணவிகள் சத்துணவு உண்டு கல்வி அறிவு பெருகியது. தமிழ் சீர்திருத்தம் பெற்று நவீன வடிவிற்கு மாறியது. அரசு அலுவலகங்களில் தமிழில்தான் கையொப்பம் இட வேண்டும் என்கிற ஆணை நடைமுறைக்கு வந்தது. ஒரு கட்டிடத்தை கட்டிய பிறகு
என்னென்ன குற்றம் என்று கண்டுபிடிப்பது வேறு. யார் வேண்டுமென்றாலும் எல்லாரும் சொல்லிவிடலாம். ஆனால் கட்டுவதற்கு முன்பு திட்டம் போடுவதும், எங்கே கட்டுவது, எப்படி அடிக்கல் நாட்டுவது, அஸ்திவாரம் எவ்வளவு கிடுவது என்பதெல்லாம் அந்த திட்டமெல்லாம் சாதாரணமாக செய்துவிட்டால் சொல்லக்கூடிய ஒன்றல்ல. அதுதான் மிக மிக அக்கறையோடும் சிந்தனை என்கிற உணர்வோடும் சிந்திப்பது எதற்காக என்பதை புரிந்து சிந்தித்து முடிவெடுப்பதும் மிக தேவையான ஒன்றை அறிவாது என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்வதிலே மனநிறைவு பெறுகின்றேன். தன்னுடைய டைரி குறிப்புகளை கூட தமிழில் எழுதி தமிழை நேசித்து தமிழர் விழாவான பொங்கலை கொண்டாடிய மக்கள் திலகம் தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டுகள் ஏராளம். தமிழ் பல்கலைக்கழகம், உலக தமிழ்ச் சங்கம் போன்ற அமைப்புகள் உயிர் பெற்றன. உலகத் தமிழ் மாநாடு உலகத் தமிழரை இணைத்து நடந்தது. மகளிருக்கென்று சிறப்பு பல்கலைக்கழகம் அன்னை தெரசா பெயரில் உருவெடுத்தது. பொறியியல் கல்லூரிகள் பெருகின. தொழிற்கல்வி அவசியம். படிப்பு பட்டமைக்கு வெளியே வந்து என்ன வேலை செய்ய போகிறா என்றால் எனக்கு தெரியாது, ஏதாவது கேட்டு தேடி பார்க்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடாது. படித்து விட்டு வெளியே வருகின்றவர் இந்த தொழிலுக்கு நான் சொந்தக்காரன், இதுதான் எதிரில்லாதான் அந்த தொழிலாக நான் செய்தேன் என்று ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு வெளியே வந்து குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவுக்கு தனித்தன்மையோ தன்மாற்றோடு தன் உழைப்பை அப்பொழுதெல்லாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படிப்பு இல்லை, கல்லூரிகள் அதிகமாக இல்லை. ஒரு 2-3 இன்ஜினியரிங் கல்லூரிகள் தான் அரசாங்க கல்லூரிகள் இருக்குது என்று, அரசாங்கத்தால் நிதி இல்லை என்ன செய்வது என்று சுயநிதி கல்லூரி திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதுதான் தமிழகத்தை என்று பொற்காலமாக மாற்றியிருக்கிறது. அதுதான் பொருளாதாரத்திலே இந்தியாவிலே தமிழ்நாடு தலைநிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டம்தான். அண்டை மாநிலங்களில் இருந்து நதிநீரை பெற வேண்டி எம்ஜிஆர் முன்னின்று பேசியதால் நதிநீர் தமிழகத்திற்குள் தடையின்றி நுழைந்தது. இலங்கை தமிழர் நலனில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் காட்டிய ஈடுபாடு மானசீகமானது, உணர்வு பூர்வமானதும் கூட. விடுதலை புலிகள் இயக்கம்தான் இலங்கையில் போராடுகின்றது. மனத்தளவில் இதயபூர்வமாக இதய சுத்தியோடு தமிழ் மக்களுக்கு அங்கே குரல் கொடுக்கின்றது, களத்தில் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு இவர்கள் மேல் எம்ஜிஆருக்கு இயற்கையாகவே ஒரு பற்றும் பாசமும் ஏற்பட்ட பிரபாகரன் மேல். எம்ஜிஆர் பங்களிப்பு அன்னைக்கு இல்லைன்னா இந்த முகாம்கள் சரியாக இந்திரா காந்தி ஒத்துழைப்பு தான் இந்த முகாம்கள் நம்ம நடத்தியிருக்க முடியாது. ரொம்ப விடுதலை புலியை இயங்குறதுக்கும் அன்றாட அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் எந்த விதமான சுணக்கம் இல்லாமல் நடத்தக்கூடிய அளவில் அவங்களுக்கான உதவிகள் செஞ்சதெல்லாம் எம்ஜிஆர். இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தன்னார்வத்துடன் உறுதுணையாக இருந்த எம்ஜிஆர் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு நிதி அளித்து ஈழக்கனவுக்கு அடித்தளமிட்டார். முதல் முறையாக அவர் எங்களை சந்திக்க விரும்பி ஒரு அழைப்பை விட்டிருந்தார் எல்லா அமைப்புகளையும். அப்போ அது சார்பாக பாலா அண்ணன், மற்றது பேபி சுப்பிரமணியம், மற்றது சங்கர் அண்ணன் போன்ற 3 பேரும் எங்களுடைய சார்பாக போய் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு அவரிடம் கதைத்த பொழுது அவர் தான் எந்த உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்த பொழுது, பின்பு அடுத்த ஒரு சந்திப்பில் நானும் போய் எல்லாருமாக சேர்ந்து கதைத்து கொண்டிருந்தோம். அப்பொழுது தான் சங்கர் அண்ணன் மெதுவாக அவரிடம் சொன்னார், இப்படி எங்களுக்கு ஆயுத ரீதியாகவும் எங்களுக்கு உதவிகள் தேவைப்படுகின்ற பொழுது தான் அவர் கேட்டார், உங்களுக்கு ஆயுத ரீதியாக இவ்வளவு என்ன உதவி தேவைப்படுது? அவர் சொன்னார், நாங்கள் ஆயுதங்கள் வேண்டி கொண்டு போய் அங்கே எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு ஆயுதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 கோடி ரூபாய் அளவில் அங்கே பணம் தேவைப்படுகின்ற உடனே அவர் உடனே அது பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு அதை தந்து உதவுகிறேன் என்று உடனே சொன்னேன். ஒரு எந்தவித ஒரு தயக்கம் இல்லாமல் உடனே அந்த இதை சொன்னோடனே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக போய்விட்டது. இந்த உதவி தான் அந்த காலகட்டத்தில் எங்களை இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த நேரம் அந்த உதவி எங்களுக்கு கிடைத்திராட்டி எங்களால் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவர் செய்த உதவி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கிறது. ராஜீவ்காந்தி பீரியடில் எம்ஜிஆர் டெல்லியில் இருக்கார், தமிழ்நாடு ஹவுஸில் பார்க்க வர்றாங்க பாலசிங்கமும் பிரபாகரனும். முகத்தை பார்த்தோன்னே என்ன வாட்டமாக இருக்கீங்க என்னன்னு கேட்குறாரு.
இல்லை உதவிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போனால் இனிமேல் உதவி செய்ய வழி இல்லை, ஃபண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? இயக்கம் நடத்தணும்ல. 30,000-40,000 போர் வீரர்களுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாம் யுத்தகலத்துக்கு தேவையானது 4 கோடி வரைக்கும் எதிர்பார்த்தோம். இன்றைக்கி என் டெல்லி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி இப்போ நைட் ஃப்ளைட்டில் நான் ஊருக்கு போகிறேன். நீங்களும் ஊருக்கு வந்து சேருங்க. என் ப்ரோக்ராம் எல்லாம் டெல்லி கேன்சல். ஊருக்கு வந்தார். 4 கோடி ரூபாய் புனர்வாழ்வு கழகம், தமிழர் புனர்வாழ்வு கழகம் என்ற பெயரில் கொடுத்தார். புலிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இந்த கைக்கு தெரியாமல் அந்த கைக்கு தெரியாமல் உதவி பண்ணுவார். ஆனால் அதை குறித்தான விவரங்கள், காகிதங்கள், தாக்கீதுகள் எது வந்தாலும் பண்டுட்டி ராமச்சந்திரவை பக்கத்தில் வைத்து கொண்டு தான் அதில் முடிவெடுப்பார். என்ன சொல்லியிருக்காங்க பண்டுட்டி, சொல்லுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு என்ன பதில் எழுதுறது, இது என்ன நம்ம முடிவெடுப்போம் அந்த எழுதுவார். ஆனால் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்கிற விஷயங்களுக்கு இல்லையா, அது யாரே வச்சுருவார். தானே கொடுப்பார், யாரும் சொல்ல மாட்டார். அப்படி எப்படி எவ்வளோ செஞ்சிருக்காரு தெரியாது. ஒரு முறை பிரபாகரனை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு கேட்கிறார், ஆயுத புரட்சி வழியாகவே தமிழ் ஈழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் எத்தனை கோடி செலவாகும் என்கிறார். அப்போது தம்பி சொல்லுகிறார், 100 கோடி ரூபாய் செலவாகும் என்றார். நான் தருகிறேன், நீங்கள் சண்டை போடுங்கள் என்றார். அப்படி சொன்னவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 10 ஆண்டு காலம் நீடித்த புரட்சித் தலைவரின் ஆட்சியில் நடந்த மகத்தான மாற்றங்கள் ஏராளம். இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை. அப்பல்லோ மருத்துவமனை 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவில் உள்ள புரூக்ளின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டபோது நிழலைப் போல உடனிருந்து பராமரித்தவர் ஜானகி அம்மாள். அங்கிருந்தபடி ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றார் எம்ஜிஆர். உலக வரலாற்றில் ஒரு தலைவன், ஒரு வேட்பாளர் நடக்கின்ற மாநிலத்திலேயும் இல்லை, நடக்கின்ற நாட்டிலேயும் இல்லை. கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் தொலைவிலே அமெரிக்க நாட்டிலே இருக்கிறார். தேர்தல் வரலாற்றில், இந்திய நாட்டின் வரலாற்றில், ஏன் உலக நாடு வரலாற்றில் வெளிநாட்டிலே இருந்து இங்கு தேர்தல் மனு செய்யப்படுகிறது. வெளிநாட்டிலே இருந்து மருத்துவமனையிலே இருந்து தேர்தல் போட்டியிடுகிறார். அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. உலகத்திலே எந்த சரித்திரத்திலேயும் இல்லாத வரலாற்றை அவர் அன்று நடத்தி இருக்கிறார்கள். உடல் நலம் தேறி தமிழகம் திரும்பிய பிறகு முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் தனக்கு சிகிச்சை அளித்த டாக்டரை வரவழைத்து கௌரவித்தார். என்றும் நன்றி மறவாத நல்ல மனதோடு இருந்த எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24ஆம் தேதி அன்று மறைந்தபோது தமிழக மக்கள் தங்களுடைய நெருங்கிய சொந்தத்தை இழந்ததைப் போல உணர்ந்தார்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் மறைவதற்கு முன்பு ஒரு வார காலம், ஒரு 10 நாட்களுக்கு முன்பு சில அறிகுறிகள் தெரிந்தன. அவர் பெயரில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அனைவரும் அவரை வற்புறுத்தினார்கள். அவருக்கு அதில் விருப்பமே இல்லை. என் பெயரை வைக்கக்கூடாது, நீங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை வைக்கலாம், அல்லது மருத்துவ மேதைகள் யாராவது பெயரை வைக்கலாம் என்று மறுத்து வந்தார். ஆனால் அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே அன்பு தொல்லையால் அவர் இறுதியாக அதனை ஏற்றுக்கொண்டார். அந்த நிகழ்ச்சி 24ஆம் தேதி நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி. 2 நாட்களுக்கு முன்னர் 22ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்கும் விழா நடக்கிறது. ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து அந்த சிலையை திறந்து வைக்கின்றார்கள்.
அந்த மேடையில், உயரமான மேடையில் புரட்சித் தலைவருக்கு அருகில் நான் இருந்தேன். புரட்சித் தலைவர் தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த பின்பு இருக்கையில் படார் என்று அமர்ந்தார். அவரால் எப்பொழுதும் போல் சாதாரணமாக அமர முடியவில்லை. ஓடி சென்று உடனே பார்த்தோம். அவர் அதனை பொருட்படுத்தாமல் வேண்டாம் என்று விலக்கிவிட்டார். மிகவும் சோர்வாக காணப்பட்டார். பணியில் இருக்கும்போது ஒரு செக்ரட்டரி பரமசிவம் சார் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு இந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நான் வேகமாக ஓடி போய் ஆம்புலன்ஸில், அதாவது ஜிஹெச்லேருந்து வந்து ஒரு சிலிண்டர் ஒன்று கொண்டு வந்து, ஆக்சிஜன் சிலிண்டர், அதை எடுத்துகிட்டு மேலே படிவில் ஓடுறேன். அவர் கீழே வராரு, ரொம்ப ஒரு சோகமாக வர்றாரு. எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. நான் திரும்ப கொண்டு போய் நான் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு தான் தெரியும் மாதிரி ஐயா இறந்துட்டாங்க. முதல் தடவையாக ஃபஸ்ட்டு நாவலர் வந்திருந்தார். அதுக்கு பிறகு கவர்னர் வந்து ஆக்டிங் சிஎம்மாக போட்டாங்க. அதுக்கு பிறகு காலையில் முடிஞ்ச பிறகு தான் வந்து மற்றவர்களுக்கு தகவல் தெரிஞ்சு பிஆர் பாலு, அன்பழகன், கருணாநிதி இவங்களாம் வந்தாங்க. 30க்கும் மேற்பட்டவர்கள் துயரத்தின் அழுத்தம் தாங்காமல் தங்கள் உயிரை போக்கிக் கொண்டார்கள். தமிழகம் துக்கமயமானது. அருமை புரட்சி தலைவரும் அவர்களும் நானும் சிறுவயர் கொண்டே ஒன்றாக வாழ்ந்தவர்கள், ஒன்றாக உண்டவர்கள். அவர் இல்லாமல் நான் உண்ண மாட்டேன், நான் இல்லாமல் அவர் உண்ண மாட்டார். காலத்தின் கோலம், அரசியல் என்ற அரக்கன் எங்களை இருமுறையிலே தள்ளினாலும் நாங்கள் இங்கிருந்தாலும் சகோதரர்களாக வாழ்ந்தவர்கள். உலகத்திலேயே கலை உலகத்தைச் சேர்ந்த ஒரு மாபெரும் நடிகர் இப்படி ஒரு தனக்கென்று ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்து இவ்வளவு மாபெரும் கூட்டத்தை தன் பக்கத்தில் இழுத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்பப்பா, எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை அமைந்தால் எம்ஜிஆரை போல் அமைய வேண்டும். இது ஒவ்வொரு குழந்தைகளும் எம்ஜிஆரை போல் தான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. மெரினா எம்ஜிஆர் நினைவிடம். தமிழகம் முழுக்க பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தங்கள் தலைவரின் முகத்தை கடைசியாக பார்க்க கூடியிருந்தார்கள். பிரதமரான ராஜீவ் காந்தியும் மத்திய அமைச்சரான பூட்டா சிங் உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் NT ராமாராவ் போன்றவர்களும் இறுதி அஞ்சலிக்காக வந்திருந்தார்கள். ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்ட மெரினா கடற்கரை தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிற இடமாக மாறியது. எம்ஜிஆர் செத்து பிற்பாடு ஒரு வாட்டி வந்தேன், இந்த 2வது வாட்டி வந்திருக்கிறேன். என்ன பார்த்ததுன்னா இப்ப சமாதி ரொம்ப மாற்றமா இருக்குது. இதோட 3வது முறை வந்திருக்கிறேன். ரொம்ப பெரிய, இப்பவும் நானும் போன உடனே அவர் போட்டா வச்சு கல்பனை ஏற்றி கும்பிடுவேன். எம்ஜிஆர் படம்னா அவனை நிக்க மாட்டேன், அடிக்க அந்த படத்துக்கு போயிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு மனிதன் மறைந்தவுடன் 7 நாள் நினைத்திருக்கும், 3 மாதங்கள் நினைத்திருக்கும், மறு ஆண்டு நினைவு தினம் வருகிற வரைக்கும் நினைத்திருந்தால் அரிது. ஆனால் ஒரு மனிதன் மறைந்து 31 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதே உணர்ச்சியோடும் அதே எழுச்சியோடும் அவர் பெயர் திகழ்கிறது என்றால் இந்த சமூகம் கற்றுக்கொள்வதற்கு எம்ஜிஆரிடம் ஏதோ இருக்கிறது. தன்னை இதயக்கனி என்று உரிமையுடன் அழைத்த அண்ணாவின் நினைவிடத்திற்கு அருகில் அவரை இதய தெய்வமாக நினைத்து வாழ்ந்தவரின் நினைவிடமும் அமைந்திருப்பது காலத்தின் பொருத்தம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் முதலாக நாடோடி மன்னன் சொந்த படம் எடுத்தார். அன்றைக்கு 50,000 ரூபாய் ஏவிஎம் அவர்களிடத்திலே கடனாக பெற்றுத்தான் அந்த மாபெரும் வெற்றி படத்தை தயாரித்தார். அவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கிறார். ஆனால் அவரிடத்திலே எதுவும் கையிலே வைத்திருக்கவில்லை. அவர் விட்டு போனது சத்யா ஸ்டுடியோ இருந்த அந்த தோட்டமும் ராமாவரத்திலே இருக்கிற அந்த தோட்டமும் தான். இன்றைக்கு அவர் பெயரை சொல்லுவதற்கு எந்த இடத்திலேயும் ஆட்கள் இல்லை. ஆனால் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள்.
அப்போ முதல் நாள் கூட்டத்தில் எல்லாரும் வரவழைக்கும் போது நரிக்குறவர்களும் வந்தாங்க. நாங்கள் யாருமே கவனிக்கலை. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க, நாங்கள் யாரும் கவனிக்கலை. அவங்க இயல்பான உடையோடு தான் வந்து உட்காந்துக்கிறாங்க. இவர் என் பக்கம் திரும்பினார், பின்னால் உட்காந்துருப்பேன். நான் என் பக்கம் திரும்பி என்னை வர சொன்னார். எல்லாருக்கும் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா உடனே கோஆப்டெக்ஸில் சொல்லி வாங்கின்னு வந்து 2 செட்டு புடவை, 2 செட்டு வேஷ்டி, 2 செட்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் வச்சுக்கிட்ட ஒரு பாடு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்த்து உறுதி செய்து கொண்ட பின்பு மயக்க தட்டார். எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் பேசுகிறோம். உடுக்க உடையே இல்லாத ஒரு கோஷ்டி வந்து உட்காந்துருக்குது. இவங்களை நம்ம மத்தியில் உட்கார வைத்து கொண்டு இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்துறது என்ன நியாயம்? அது மக்களை பற்றிய ஒரு உண்மையான புரிந்துணர்வு உள்ள ஒரு தலைவரோடு அவர்கிட்ட வேலை செஞ்சு அந்த இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. மனிதனாக வாழ்ந்திட வேணும், மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமை கட்டீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சென்னை டி நகர் எம்ஜிஆர் இல்லம். தியாகராய நகரில் உள்ள இந்த வீட்டை 1970 வாங்கிய எம்ஜிஆர் தான் நடிக்கிற கதைகளை குறித்து இங்குதான் விவாதித்திருக்கிறார். பல முக்கியமான அரசியல் முடிவுகள் இங்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன. பல தலைவர்கள் அதிமுகவில் இணைந்ததும் இங்குதான். அந்த நாட்களை பற்றி நினைவு கூறுகிறார் எம்ஜிஆர் நினைவு இல்லத்தின் மேலாளரான கே. சுவாமிநாதன். அவருடைய சினிமா, அரசியல், அரசாங்கம் மூணுமே வெற்றி கொடி காட்டப்பட்டதுக்கு இது அடித்தளமான இடம். இந்த கட்டிடத்திலிருந்து தான் உலக சுற்றுப்பயணம் படத்தை அவங்க எடுத்தாங்க. அது முடிஞ்சு 72 கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது கட்சி ஆஃபீஸாக இருந்தது. அதுக்கப்புறம் 1977 சீஃப் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அது முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வமான இல்லமாக இதாக இருந்தது. அவர் வந்து இந்த இடத்த வந்து பொதுமக்களோட பார்வைக்கு அவருடைய தங்கியிருந்த இடம் வந்து சிட்டியை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்றதுனால இந்த இடத்துல வந்து நினைவில்லமா ஆக்குன்னு சொல்லி உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. முதலாக முதலமைச்சராக பதவியேற்ற அன்று மாலை தியாகராய நகரில் உள்ள அந்த ஆற்காடு ரோடு அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத ராமச்சந்திரன் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் என்றால் உங்களை போன்றவர்களின் நல்ல ஆசையுடன் என்று அப்பொழுதுதான் கல்லூரி படிப்பை முடித்த என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு ஒரு ஆறுதல் சொல்லி எந்த நேரம் என்னுடைய உதவி தேவையானாலும் என்னை அணுகுங்கள் என்று சொன்னார். அந்த மனிதனை மதிக்கும் பண்பு, மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த எளிமை, மனிதனை மதிக்கும் பண்பு ஆகியவற்றை நான் புரட்சித் தலைவரிடமிருந்து அன்று முதல் இன்று வரை நான் பாடமாக எடுத்துக்கொள்கிறேன். எம்ஜிஆர் மறைவதற்கு முன்பு எழுதிய உயில் கூட அவருடைய பெருந்தன்மையையும் பெரும் கனவையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. அரசு செலவில் தன்னுடைய நினைவில்லத்தை பராமரிக்காமல் தன்னுடைய பெயரில் உருவாகும் அறக்கட்டளையே பராமரிக்க வேண்டும் என்று உயிலில் எழுதியிருந்தார் எம்ஜிஆர். 1990 மே மாதம் 19 இந்த நினைவில்லத்தை திறந்து வைத்தவர் ஜானகி அம்மாள். தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும் இந்த நினைவில்லத்திற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். அதை கடந்து பெரிய ஹால், எம்ஜிஆரின் வாழ்வை நினைவூட்டும் பொருட்களும் புகைப்படங்களும் நிறைந்திருக்கின்றன. நுழைந்ததும் எம்ஜிஆர் விரும்பிய தலைவர்களான காந்தி, நேரு, பெரியார், அண்ணாவின் புகைப்படங்கள். எம்எல்ஏவாக ஆனபோது எடுக்கப்பட்ட புகைப்படம். அண்ணா, ராஜீவ், ராஜாஜி, மொராஜி, குடியரசுத் தலைவரான ஜெயில்சிங் உட்பட பலருடைய கடிதங்கள். கனடாவில் எம்ஜிஆருக்காக வெளியிடப்பட்ட சிறப்பு அஞ்சல் தலை, மத்திய அரசு வெளியிட்ட அஞ்சல் தலை, அமெரிக்காவில் உள்ள உலக பல்கலைக்கழகமும் சென்னை பல்கலைக்கழகமும் எம்ஜிஆருக்கு வழங்கிய கௌரவ டாக்டர் பட்டங்கள். அடுத்தடுத்து 1936
சதி லீலாவதியில் துவங்கி 1977 வரை எம்ஜிஆரின் திரையுலக பயணத்தை சொல்லும் 136 படங்களின் காட்சி தொகுப்புகள். ஹாலுக்கு நடுவே முதல்வரான பிறகும் எம்ஜிஆர் தொடர்ந்து பயன்படுத்திய 4777 பதிவு எண் கொண்ட அம்பாசிடர் கார். அதில் அந்த காலத்திய சிறு தொலைக்காட்சி பெட்டி. அடிமை பெண்ணில் அவர் நடித்த சிங்கம் வந்து அந்த சண்டே வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதை அந்த காலத்தில் மேரே நாம் ஜோக்கர் எடுத்த படம் ராஜ் கபூரே பாராட்டி லெட்டர் போட்டிருக்காரு, அந்த சண்டே காட்சியை அருமையாக பண்ணியிருந்தீங்கன்னு. அந்த சிங்கம் வந்து படம் முடிஞ்ச உடனே ஒரு சர்க்கஸ் கம்பெனிலேருந்து வாங்கினார். அதை வாங்கி திரும்பி சர்க்கஸ் கம்பெனி கொடுக்காம சென்னையில் இங்கே மூர்மார்க்கில் ஜூ இருந்தது, அந்த ஜூவில் வச்சு பராமரித்தார். அந்த பராமரிச்சிருக்கும் போது அந்த சிங்கம் இறந்து போச்சு. அதை என்ன பண்ணார், நம்ம சென்னை மியூசியம் மூலியமாக அதை ஏற்பாடு பண்ணி அந்த காலத்திலேயே 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அதை பாடம் பண்ணி தோட்டத்திலே வச்சிருந்தார். முதல் தளத்திலும் முழுக்க நினைவு பரிசுகள். அதிமுகவில் முதலில் இணைந்த 12 பேர்களின் விண்ணப்ப படிவங்கள். அதில் முதலாவது எம்ஜிஆரின் விண்ணப்ப படிவம். அதில் தன்னுடைய தொழிலாக நடிப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அருமையாக பராமரிக்கப்பட்டு வருகிற இந்த நினைவில்லத்தை வெளிநாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பார்வையிட வருகிறவர்கள் நெகிழ்ந்து போகிறார்கள். கண்கலங்கி எம்ஜிஆரை பற்றி நினைவு கூறுகிறார்கள். நான் தெரிஞ்ச காலத்துல இருந்து அவர் படம் தான் பார்ப்பேன். பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் உயிரோட காணத்தான் எனக்கு முடியல. ஆனாலும் அது நினைவாக தான் வருடா வருடமும் வந்து பார்த்துட்டு அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சொந்தக்காரர்களோட அவங்கள கழிச்சிட்டு தான் திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன். அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம், ஏழைகளுக்கு எல்லாம் உதவி செய்வார். அதுதான் நன்மையாக இருக்கு. அவர் நினைச்ச நேரமே துக்கமாக இருக்கு. அவர் இன்னைக்கு இன்னும் நல்லா ஏழைகளுக்கு உதவி செய்வார். அவர் இல்லாததான் குறை. எம்ஜிஆரை பற்றிய நினைவுகளை இன்றும் உயிரோட்டமாக வைத்திருக்கிறது அந்த பசுமையான நினைவில்லம். ராமாவரம் சிறப்பு பள்ளி. தன்னுடைய இறுதிக்கால சிரமங்களை உணர்ந்ததால் தான் குடியிருந்த ராமாவரம் தோட்டத்திலேயே வாய் பேச காது கேளாதவர்களுக்கான சிறப்பு பள்ளியை துவக்க வேண்டும் என்று உயிலில் உணர்த்தியிருந்தார் எம்ஜிஆர். அவருடைய இறுதிக்கால விருப்பம் அவர் எண்ணியதைப் போலவே நிறைவேறியிருக்கிறது. நிறைவேற துணை நின்றவர் தோட்டத்தம்மா என்று அழைக்கப்பட்ட ஜானகி அம்மாள். முதல்ல வந்து ஒரு 7 குழந்தைங்க, 7-8 குழந்தைங்க, 9 பேர் மேக்சிமம் சொல்லுங்களேன். அவ்வளோதான், அவ்வளோ பேர் தான் அவங்க திறந்து வைக்கிற டைமில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 300 பேர் படிக்கிற அளவுக்கு இந்த புது பில்டிங்லாம் கட்டி அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. பொருளாதார நிலையில் நலிந்த குடும்ப பின்னணியிலிருந்து இங்கு சேர்ந்திருக்கிற வாய்ப்பேச காது கேளாத குழந்தைகளுக்கு காது கேட்கும் நவீனமான கருவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொழில்நுட்ப வசதிகளுடன் கல்வி கற்பிக்கப்படுகிறது. கூடுதல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கற்றுத்தருகிறார்கள் ஆசிரியர்கள். புரிந்து கொள்வதை உடனுக்குடன் வெளிப்படுத்துகிறார்கள் மாணவ மாணவிகள். கூடவே தொழில் பயிற்சியையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். கேக், பிஸ்கட் செய்ய பயிற்சி கொடுக்கிறார்கள். தவிர்க்க முடியாமல் மாற்று திறனாளிகளாக இந்த உலகத்திற்குள் நுழைந்தவர்களை நம்பிக்கையூட்டி இன்னொரு வாழ்க்கைக்கான செயல் ஊக்கத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். இங்கே படித்து போன பசங்க வந்து மேல் படிப்பு படித்து பேங்க்கில், கவர்மெண்ட் ஜாப்ஸில் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் சுய தொழிலும் நிறைய பேர் செய்கிறாங்க. 2-3 பசங்க வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி வச்சிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற பெற்றோரெல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க தன் காலால் நிற்கிற அளவுக்கு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கிருந்து மாணவர்கள் தேசிய அளவில் சில போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறனை நிரூபித்து பாலஸ்ரீ விருதை பெற்றிருப்பது மனநிறைவை தருகிறது. இங்கு பார்வையிட்ட குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம்
மனம் நெகிழ்ந்து இப்படி பாராட்டியிருக்கிறார். எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு இயங்கக்கூடிய பள்ளியை நான் பார்க்கவில்லை. வள்ளலான எம்ஜிஆர் மறைந்தும் வள்ளலாகவே இருக்கிறார். கடந்த 24 வருடத்தில் இதுவரை 3000 பேச்சு மற்றும் செவிக்கல் குறைந்த மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து, அவர்களுக்கு மேற்படிப்பு கொடுத்து, அவரது வாழ்வில் ஒளிவிளக்கை ஏற்றி வைத்திருப்பது எவ்வளவு அர்த்தச்செறிவுள்ள பாராட்டு! சத்யபாமா மாளிகை. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. முன்பு படப்பிடிப்பு தளங்கள் இருந்த இடத்தில் 1996ஆம் ஆண்டில் ஜானகி அம்மாவால் துவக்கப்பட்ட மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மாணவிகள் இங்கு உயர்கல்வியை பெற்று உயர்வு பெற்று வருகிறார்கள். இங்கு எம்ஜிஆரின் கனவுப்படியே வாய் பேச முடியாத, காது கேளாத மாணவிகள் படித்து பல வேலைகளில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக காண முடிகிறது. இப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் மாற்றுத்திறனாளிகளான மாணவிகள் பலர் இங்கு உயர் படிப்புக்காக சேருகிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு கவனத்துடன் பாடம் சொல்லித் தரப்படுகிறது. இங்கு படித்துக் கொண்டிருக்கிற வாய் பேச முடியாத, காது கேளாத மாணவிகள் தங்கள் அனுபவங்களை இந்த கல்லூரி வளாகத்திற்குள் இருந்தபடியே சொல்லும் பொழுது நெகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்ற மாணவிகளுடன் போட்டி போடும் அளவுக்கு கல்வியில் இவர்கள் முன்னேறியிருப்பது பெருமிதம் கொள்ள வைக்கிறது. எம்ஜிஆரின் இறுதி காலத்து கனவுகள் நிறைவேறி செயல் வடிவம் பெற்றிருப்பதை கண்கூடாக உணர முடிகிறது. தான் மறைந்தாலும் எவ்வளவோ பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர். தனிப்பட்ட முறையிலே ஆயிரக்கணக்கான பேருக்கு வாழ்க்கையிலே ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தவர். எம்ஜிஆரை நம்பியவர் எவரும் கெட்டதுமில்லை. அவர் வழியில் சென்றவர்கள் யாரும் தோல்வியை தொட்டதுமில்லை. நினைத்ததை அடையாமல் விட்டதுமில்லை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. தங்களுடைய மனதில் வாழும் எம்ஜிஆரை தெய்வமாக வணங்குகிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவரை போன்ற தோற்றத்தை நினைவுபடுத்துகிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவருடைய படங்கள் மறுபடியும் திரையிடப்படும் போது விழாவை போல கொண்டாடுகிற ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர் எப்படி வாழ வேண்டுமோ அதை கதைகளிலே சொன்னார், பாட்டுகளிலே சொன்னார். ஒட்டுமொத்தமாக வாழ்ந்து காட்டினார். வாழுகிற மக்கள் எல்லாம் புரட்சி தலைவரை போல எடுத்துக்காட்டாக, ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டினால் நாட்டிலே மீண்டும் ஒளி பிறக்கும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம். இன்னைக்கு எங்க வீட்டு பூஜை அறையில எம்ஜிஆர் படத்தை தான் வச்சிருக்கோம். வந்து பாருங்க, இன்னைக்கு இருக்கு. அவருடைய அருளாசி என்னன்னைக்கு உண்டு. உலகமெல்லாம் தலைவர்கள் உண்டு, ஆனால் தலைவர்கள் தொண்டர்களை தலைவராக ஏற்ற ஒரே தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் படங்களை பார்த்தா தாய் பாசம் வரும், அப்பா பாசம் வரும், அக்கா பாசம் வரும், வீரம் வரும், காதல் வரும், விவேகம் வரும், கருத்து. அப்பா இனி எந்த படம் பார்த்தாலும் சேர்த்தாங்க. உலகத்தில் அந்த மாதிரி படங்களே கிடையாது. அவரோட நினைவுகள் ரொம்ப முக்கியம். அவரை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால்தான் அவரோட அந்த பாதிப்பு மக்களுக்கு சென்று அடையும். அது மாதிரி மற்றவங்களுக்கு தானாக உதவி செய்கிற குணம்
மற்றவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற குணம், மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே மனசில் நினைக்கிற குணம், இதெல்லாம் மக்களுக்கு வந்து புதிதாக வர தலைவர்கள், புதிதாக வர தொழிலதிபர்கள், எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வரணும்னா எம்ஜிஆரை பற்றி பேசிட்டு தான் இருக்கணும். நாடு கடந்து அமையும் உருவச் சிலைகள், சூட்டப்படும் பெயர்கள், கல்வி கூட இருக்கைகள் என்று எங்கும் நிறைந்திருக்கிறார் மக்கள் திலகம் என்கிற மகத்தான மனிதர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல